எல்லா பெண்களுமே நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆயுசு இருக்கோ இல்லையோ, நம்மளுக்காக வேண்டதை விட நம்ம கணவன் வந்துட்டு தீர்க்காயுசா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டிக்குவோம். நம்ம வந்து சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிக்குவோம். நம்மளோட பிரார்த்தனையே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த வரலட்சுமி நோன்பு, திருவாதிரை, அப்புறம் வந்து காமாட்சி விரதம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதே. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம கும்பிடுறோம். அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி வாசலில் கோலமிடுறது, விளக்கேற்றுதல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வரணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அதை செய்கிறோமோ இல்லையோ, பட் ஆனால் தூங்குறது, டிவி பார்க்குறது, தலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்யாமல் இருந்தாவே போதும். அதே மாதிரி செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி நாட்களில் ஒரு சந்தி விரதம் இருந்து, அதாவது காலையில் சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப பாங்கோட நம்ம புடவை கட்டுறது ரொம்பவுமே சிறப்பு. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து நைட்டி, வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே நைட்டி, வேலைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே சுடிதார்னு மாறிட்டதுனால இதை வந்து நம்ம ரெகுலராக கடைபிடிக்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு நல்ல நாட்களில், அதாவது செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற வீட்டில் ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், அந்த நல்ல நாட்களில் வந்துட்டு நம்ம வீட்டில் புடவை கட்டுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணமான ஒரு 2 வருஷத்தில் வந்து நம்ம அந்த கரெக்டாக நெத்தியில் ஒட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செய்வோம். அப்புறம் ஒரு குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நம்ம அதை இது பண்ணுறதில்ல. ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த பூ வைக்கிறது இதெல்லாம். அப்படி இல்லாமல் ரெகுலராகவே நெத்தியில் வந்துட்டு குங்குமம் வைக்கிறது, பூ வைக்கிறது, இது வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது 2 பேர்த்தோட ஆயுளையுமே அதிகரித்து கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலில் வழிபடுறது நல்லது. அதுவும் உங்களுக்கு வசதிப்பட்டது அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி 2 பேரும் தம்பதி சகிதமாக போயிட்டு வர்றது இன்னுமே சிறப்பு. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.